ஓம் நமோ நாராயணாய. லட்சுமி கடாட்சம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் உண்டியலில் காசு போட்டால் பாவம் போயிருமான்னு பார்க்கலாம். அது எப்படி போகும்? உண்டியலில் காசு போட்டால் நம்ம பாவமெல்லாம் குறைஞ்சி பகவான் நமக்கு புண்ணியத்தை கொடுத்துருவாருன்னு ஒரு சிலர் கருத்து. அது மிக தப்பான ஒரு கருத்து. உண்டியலில் பணம் போட்ட உடனே நம்ம பாவம் குறைஞ்சிருமுன்னா எத்தனையோ பணக்காரங்க இருக்காங்க, அப்படி கட்டுக்கட்டாக போட்டு தங்களோட பாவத்தை நீக்கி புண்ணியத்தை சேர்த்துக்கிடுவாங்களே. அது எப்படி முடியும்? அவர்கிட்ட அது எல்லாம் முடியாது. அவர்கிட்ட பாவம் ஒரு அக்கௌண்ட்டு, புண்ணியம் ஒரு அக்கௌண்ட்டு, ரெண்டு அக்கௌண்ட் தான். நீங்கள் உண்டியலில் காசு போடுறீங்க, என்ன போடுறீங்கன்னு அவருக்கு என்ன தெரியும்? இப்போ நம்மக்கிட்ட பார்த்தோம்னா செல்லாத காசுலாம் இருக்கும், 4,000 8,000 இருக்கும். செல்லாது கொஞ்சம் இருக்க வச்சுக்கிடுங்க. சரி, என்ன பண்ணுறதுன்னு தெரியாது நமக்கு. நேராக கோயில் உண்டியில் போடு. எப்படி சொல்கிறோம்? பகவான் ஒன்றும் பார்க்க மாட்டார், பகவானுக்கு ஒன்றும் தெரியாது. உண்டியில் போடு. அந்த அளவுக்கு நம்ம அதை வச்சிருக்கிறோம். ஸோ அதனால் நம்ம போட்ட பணம் கண்டிப்பாக ஒரு பைசாவுக்கு பிரயோஜனம் இல்லை. பகவான்கிட்ட பாவம் தான், புண்ணியம் தான். அவர் இன்னும் பேங்க் நடத்தலை. உங்ககிட்ட வந்து பணம் வாங்கி அதை கிரெடிட் பண்ணி உங்ககிட்ட திருப்பி நீ எடுக்கும்போது டெபிட் பண்ணுறது அவர் ஒன்றும் பேங்க் மேனேஜர் கிடையாது. அவருக்கு ஒரு வேலை இல்லையா? அவர் நடத்துகிற பேங்க்கில் என்ன பணமாக இருக்குது? அங்கே ரெண்டு தான் இருக்குது. ஒன்று பாவம், ஒன்று புண்ணியம். நீ செஞ்ச பாவம் என்னவோ அது உன் கணக்கில் வரவு வைக்கப்படும். அதன் பிறகு நீ என்ன செய்த புண்ணியமோ அந்த புண்ணியம் உன் புண்ணிய கணக்கில் வரவு வைக்கப்படும். அதனால் நீ கோயில் உண்டியில் பணம் போட்ட உடனே சரி அந்த பணங்க போய் சேர்ந்துடும், அடுத்த ஜென்மத்தில் எடுத்து நாம் அனுபவிக்கலாங்கன்னு எல்லாம் நினைக்கக்கூடாது. தப்பான கணக்கு ஆகிடும். அதனால் புண்ணியம் தான், பாவம் தான். இந்த அக்கௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் இருக்குது பார்த்தீங்களா, அது இங்கே தான், இந்த லோகத்தில் நாம் வாழ்கிற லோகத்தில் தான். இதை அந்த அக்கௌண்ட்டில் வச்சுக்கிடுங்க, இதை இந்த அக்கௌண்ட்டில் வச்சுக்கிடுங்கன்னு கடைக்காரங்கன்னு சொல்லுவோம். கடன் வாங்கியாச்சுன்னா அவர் அப்படியே பண்ணுவார். அந்த வேலையில் அங்கே கிடையாது. பாவம் பண்ணிட்டியா உடனே பண்ணிடுவார், கிரெடிட் பண்ணிடுவார். புண்ணியம் மட்டும் கிரெடிட் பண்ணிடுவார். பாவத்துக்கு உண்டான பலன் அனுபவிக்கணும், புண்ணியத்துக்கு உண்டான பலன் நாங்கள் அனுபவிச்சே ஆகணும். அதன் பிறகு புண்ணியம் நிறைய பண்ணியிருக்கியா, அடுத்த ஜென்மத்தில் பூலோகத்திலே அது இன்பத்தை அனுபவிக்கலாம். பெரிய பெரிய வீடு, காரு, பங்களான்னு வாழ்ந்து சௌக்கியமாக பலவித சௌக்கியம் கூட வாழுகிற ஒரு பாக்கியம் கிடைக்கும். ஏன்னா அது போன ஜென்மத்தில் செஞ்சிருப்போம் புண்ணியம். அந்த புண்ணியம் நமக்கு இந்த ஜென்மத்தில் கை கூடுது. கோயில் உண்டியில் பணம் போடுறது பதிலாக அந்த பணத்தை ஏழை எளியவங்க தான தர்மம் செஞ்சு பாருங்கள், அது புண்ணிய கணக்கு சேரும். பணத்தை கோயில் உண்டியில் போட்டால் என்ன ஆகும்? ஒன்றும் ஆகாது. பகவானுக்கும் தெரியாது என்ன போட்டேன். அந்த பணம் அவரை எடுத்துக்க போகிறாரு. முதல்ல அதை யோசிங்க. அந்த பணம் அவரை எடுத்துக்க போகிறாரு, அவர் தெரியறதுக்கு இல்லை உங்கள் கணக்கில் வர வச்சுருக்காரா இவ்வளோன்னு? எல்லாத்துக்கும் பொதுவான விதி தான். பாவத்தை அனுபவிக்கணும், அந்த பலன், அதன் புண்ணியத்தை அந்த பலனை அனுபவிக்கணும். அது எல்லோருக்கும் பொதுவான விதி, எனக்கு சேர்த்து தான். அதில் ஒரு மாற்றம் இல்லை. அதனால் கோயில் உண்டியில் பணம் போட்ட உடனே பாவமெல்லாம் குறைஞ்சிரும் நினைக்காதீங்க. என்ன தான் போட்டாலும் சரி, பாவம் தான், புண்ணியம் தான். மங்களாணி போகுது.